ஓகே. இன்னைக்கு காலை வேளையில் போன உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தா ஸ்டீவன், எத்தனை பேர் வசனத்தை படிச்சீங்க? ஓகே. எத்தனை பேர் படிக்கல? பரவாயில்ல. ஏன்னா வாங்க நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஒரு பாஸ்டர் முறையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் கடவுள் முன்பாக நிற்கும் போது உங்களுக்காக நான் கணக்கை கொடுக்கணும். எத்தனை பேர் சபைக்கு நான் கொடுத்தேன், நீ சரியா கவனிச்சு போதிச்சாயா நீ சொல்லிட்டு நீங்க எவ்ரி Hebrews 12:17 நீங்க படிச்சு பாருங்க. நான் கணக்கை கொடுக்கணும். ஸோ எவ்வளோ நான் உங்களுக்கு வழி நடத்த முடியுமா அவ்வளோ நான் செய்யணும். ஏன்னா நம்ம கடவுளுக்கு நான் கடனாளி இருக்கிறேன். பால் சொல்றாரு, நம்ம கடனாளியா இருக்கிறோம். பணம் இல்லை, வசனம். ஓகே. எனக்கு கால வேளையில சீக்கிரமாக நீங்க படிக்காத ஒரு குறையில நீங்க கேளுங்க. என்னோட தலைப்பு பிரசங்கம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். When he appears, we shall be like him. அவர் வெளிப்பட போது நம்ம அவரை போல இருப்போம். அவருக்கு யார் போல இருப்போம்? இயேசு போல இருப்போம். இயேசு போல இருப்போம்னா தாடி, அப்புறம் நீட்ட முடி, அந்த சொல்லல. எப்படி நம்ம இருப்போம்னா உள்ள உங்க கேரக்டர் 100% will be like Jesus. பவுலோட கேரக்டர் நீங்க கவனிச்சு பாருங்க. சவுல் இருந்துட்டு பவுல் மாறின பிறகு அவருடைய கேரக்டர் இயேசுவை போல மாறணும். அப்போ இயேசுவை போல மாறினா தான் நீ பரலோகத்தில் கடவுள்கிட்ட போய் நீங்க வாழ முடியும். அது அப்போ இன்னைக்கு சீக்கிரமாக 2 கூட்டம் சபையில் இருக்கு. அப்போ இன்னைக்கு முதலாவது புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. இன்னைக்கு மனுஷன் பத்தி பேசணும். புத்தி இல்லாத மனுஷன், புத்தி உள்ள மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன் எல்லா காரியங்களையும் செய்வாரு. அப்போ முதல் காரியத்தை நம்ம என்ன தியானித்தோம்னா, நீங்க பாஸ்டர் உங்க ஆன்லைன்ல அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாஸ்டர் என்ன பேசினார்னா, இந்த ராஜா பத்தி பேசினாரு. அவர் ராஜாவுடைய பேரு யோதா. அவர் ஆரம்பத்தில் 2 குச்சலா சொல்லி கொடுக்க போறேன். ஆரம்பத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, அது புத்தி இல்லாதவங்க அப்படி செய்வாங்க. 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப முக்கிய வசனம். நீங்க கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர் பார்வைக்கு என்ன செஞ்சாரு? செம்மையானது செய்தார், நல்லதை செய்தாரு. 4வது வசனம் சொல்றேன். நீங்க வீட்டில் படிச்ச ஆளுங்க உங்களுக்கு தெரியும். 4வது வசனம். அப்போ இந்த சபை உடைஞ்சி போயிடுச்சு. அப்போ பொல்லாத ஆண்கள் ஒரு ஸ்திரீ 2 பையன்கள் சபையை உடைச்சி நொறுக்கிட்டாங்க. அப்போ 2வது காரியத்தை ராஜா என்ன செஞ்சாருன்னா, அந்த சபையை சரிப்படுத்தினார். ரிப்பேர் த பில்டிங் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்போ அடுத்தது ஐ திங்க் 7வது வசனத்தை அவர் எல்லா ராஜாக்கள் சேர்ந்துட்டு பணம் கொலை பண்ணாங்க. நம்ம பண்ணாங்க
பணம் கொலைக்க நம்ம சபையை கட்டுறதுக்காக பணம் கொலைக்க பண்ணல, அதே மாதிரி பணம் கொலை பண்ணாங்க. கொலை பண்ணிட்டு சபையை கட்டினாங்க. ராஜா என்ன செஞ்சாரு? ராஜா சபையை கட்டினாரு. மனசு வைத்துக் கொள்ளுங்க, சபையை கட்டினாரு. ஆனா ஆனா அந்த பிரிஸ்ட் ஆசாரியரை பத்தி ஒன்னும் எழுதல. ஆனா அவரை பத்தி கடவுள் எழுதியிருக்கிறாரு. நினைக்கிறேன் எனக்கு வந்து 15 வசனத்தை நீ படிக்கிறியா? 15. யோய்தா தீர்க்காய் சொல்லவனாய் முதி வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதா இருந்தான். ஓகே. ஆனா கவனம் செலுத்துங்க, கடவுள் வந்து சாட்சி கொடுக்கிறாரு. யாரை பத்தி? ராஜா பத்தி அவர் சாட்சி கொடுக்கல. யாரை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு? ஆசாரியை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு. 16வது வசனம் சொல்லு, என்ன பண்ணிருக்கு? நான் சொல்லிட்டு போயிடுறேன். 16வது வசனம் என்ன? அவர் சாட்சி என்னன்னா, கடவுள் சாட்சி கொடுக்கிறாரு. யாரை பத்தி? ஆசாரியர் பத்தி, பாஸ்டர் பத்தி. He has done so much for God. அநேக காரியங்கள் அந்த பாஸ்டர் கடவுள் செஞ்சிருக்கிறாரு. கடவுள் சாட்சி கொடுக்கிறாரு. ரெண்டாவது, he did good for Israel. தேசத்துக்கு நல்லதா செய்தாரு. யார் செய்தாரு? பாஸ்டர் செஞ்சாரு. மூணாவது, he did good for Israel. மூணாவது, good things for the temple. ஆலயத்துக்கு நல்ல அவர் செஞ்சாரு. யாரு? பிரீஸ்ட் வந்து ராஜா கூட சேர்ந்து செஞ்சாரு. ஆனா ராஜா என்ன செஞ்சாரு? இவர் இறந்த உடனே அந்த ஆசாரி இறந்த உடனே 18, 19 தான் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க இப்போ இந்த வசனத்தை படியா? வசனம் 18, 18. யோய்தா மரணம் அடைந்த பின்பு ஓகே, யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். ஓகே. அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தார். 18. அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களையோ சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். 2 பேர் சேர்ந்து ஆலயத்தை கட்டினாங்க. ஒரு ஆளை பத்தி கடவுள் சாட்சி கொடுத்தாரு. ஆனா ராஜா ஏன் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாரு? பழைய வாழ்க்கை என்ன செஞ்சாரு? சேலைகள் விக்கிரங்கள் போய் அவரு என்ன செஞ்சாரு? சோர்ந்து கொண்டாரு. ஏன் அந்த மாதிரி செஞ்சாரு? Anybody want to share? ஏன்? என்னது? அவன் பேசுறாங்க, வேலைக்கு சொல்ல முடியுமா? ரொம்ப முக்கியம் சார். யார் மறுபடி சொல்லுங்க. ஆள் இல்ல. ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன கேளுங்க. சபைக்கு நம்ம வர்றோம், கடவுள் யார் நீங்க ருசித்து பார்க்கணும். அதே பிறகு நீங்க சபையை கட்டணும். சபை கட்டி பாருங்க, ஆசாரி மாதிரி கேளுங்க, மாதிரி நல்லது அப்படி கொடுத்துருந்தது. அவர் செத்து போயிட்டாரு. ஆனா இவரு கடவுள் தெரியுமா தெரியலையா? தெரியும். என்ன அவருக்கு என்ன குறை தெரியுமா அவங்களுக்கு? அவரு ருசி பார்க்கல. கடவுள் எப்படி போனா ருசி பார்க்கல. ஆனா
ஆசாரியரே ருசி பார்த்திருந்தாரு. கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. அப்போ என்ன நடக்குன்னா, அநேக பேர் இந்த கடைசி நாள் இயேசு வருகிற டைம்ல அநேக பேர் சபையை விட்டு போயிடுவாங்க. எதனால போயிடுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர்கள் ருசி பார்க்காம இருக்கிறாங்க. இதுதான். நீ பாருங்க, என்ன செய்வாங்க, குற்ற இது சரியில்லை, சர்வீஸ் சரியில்லை, அது சரியில்லை, குற்றம் சொல்லுவாங்க. ஆனா என்ன நோக்கம்னா, அவங்க ருசித்து பார்க்கல. ருசித்து பார்த்திருந்தா என்ன, யோபு ருசித்து பார்த்த மனுஷன் என்ன சொன்னாரு, அவர் என்னை கொன்று விட்டா கூட அவர் மேல நான் நம்பிக்கையில இருப்பேன். மனைவி ருசி, கடவுள் யாரும் ருசி பார்க்கல அப்படின்னா பேசினாங்க. அவர் மனைவி அவர் கூட இருந்தாரு தெரியுமா, அவர் கூட இருந்தாரு, அவர் கூட சாப்பிட்டார். ஆனா மனைவி ஒரு ருசி பார்க்கல. யாருன்னு என்ன சொன்னாரு, இந்த கடவுள் நம்பிக்கை இவங்க நம்பிக்கை வைத்திருக்கா. ஏன்னா நீ அவ்வளோ நீ கஷ்டப்படுற, நீ கடவுள் சபிச்சுட்டு போய் சாவு. ஏன்னா அவங்க ருசி பார்க்கல. இன்னைக்கு நீங்க நானு என்ன முக்கியம் உங்க வாழ்க்கைன்னா, அவரை ருசி பார்க்கணும். யாரு வரலாட்டி கூட நீ வருவீங்கன்னா ருசித்து பார்த்துருக்கீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க, ஏய் ராஜா, தெரியாதா பரம்பரை நம்ம இந்த சாமி தான் கும்பிட்டு இருந்தோம், ஏன் அப்படி போய் ஹிந்து மதத்துல கிறிஸ்தவத்தில் போய் சேர்ந்துட்ட, நல்ல இல்லை சொன்ன உடனே விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க போவீங்களா? நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா இவரு தான் உங்களை ரசித்து இருக்கிறாரு. அப்போ ரெண்டு கூட்டம் சபையில் இருக்கிறாங்க. ரெண்டு கூட்டம், புத்தி இல்லாத மனுஷன், புத்தி உள்ள மனுஷன். ஆசாரியர் புத்தி உள்ள மனுஷன். அவர் கடவுளை என்ன அறிந்திருக்கிறாரு, ருசித்து இருக்கிறாரு. ஆனா ராஜா கடவுளை பெரிய கட்டடத்தை கட்டிட்டாரு. கட்டடம் கட்டி பணம் கொடுத்து ஆண்கிற சபைக்கு கொண்டு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது நான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு இது என்னோட பிரசங்கம் இல்லை. இன்னையோட பிரசங்கம் இந்த 7வது அதிகாரம், மத்தேயு 7, மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நாம ஜெபிப்போம். இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு காரியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஜெபிப்போம். பிதாவே, இந்த வசனத்தை அப்பா நீ எழுதியிருக்கிற அப்பா, அந்த வசனத்தை நம்ம தியானிச்சு வசன பிரகாரம் ஜீவிக்கிறதாவே நாமளே உதவி செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, படியா கேளுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பையானாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. 23 அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. 26 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அதுக்கு சொல்றோம். சரி, முதல் காரியத்தை பாருங்க, எப்படி ஜனங்கள் வர்றாங்க ஆண்டு கிட்ட. 21வது வசனம், முதலாவது
இந்த மனுஷன் என்ன சொல்றாரு? 21வது வசனம் 22 என்ன சொல்றாரு? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமா? முதலாவது தீர்க்க தரிசனம் உரைத்தோம். தீர்க்க தரிசனம் உரைத்த மனுஷன் கடவுளுக்கு பரலோகத்தில் போக மாட்டாரா? ஏன்? கடவுள் அவர் அறியலை. அவர் எப்படி போறாரு? நான் தீர்க்க தரிசனம் சபையில சொல்லியிருக்கிறேன், நான் பரலோகத்தில் நான் வர போறேன்னு ஆக சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு இடம் இல்லை இங்க பரலோகம். என்ன தீர்க்க தரிசனம்? சில பேர் தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்லுவாங்க, அப்படி பர்ஃபெக்டா 100%. என் பாஸ்டர் எனக்கு சிங்கப்பூர்ல நான் போயிருந்தேன் மீட்டிங்க்கு, அவரு பர்ஃபெக்டா சொன்னாரு, உனக்கு ஊழியத்துக்கு கடவுள் அழைத்திருக்கிறாரு. உண்மையாக அப்படியே பேசினார். அப்போ அதை சொல்லி பார்த்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. எதனால? உங்க வாழ்க்கை என்ன மாறல. தீர்க்க தரிசனம் நிறைய பேர் தீர்க்க சொல்றாங்க, ஆனா போய் சொல்றாங்க, திருடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்ல மனுஷன் பரலோகத்தில் போக முடியாது. ரெண்டாவது யாரு? அற்புதம் செஞ்சோம். ஒரு இப்போ நீங்க பார்க்கறதுல ஒரு அற்புதம் அடையாளம் ஒரு 50 years பேக் எத்தனை பேர் தெரியும்? T.L. Osborne சொல்லி நல்ல ஒரு ஊழியக்காரர். அவரோட ஊழியம் ஆப்பிரிக்கா தேசத்துல, எல்லா ஆப்பிரிக்கா தேசத்துல போய் என்ன செய்வாரு? ஊழியத்தை செய்வார். அங்க ஆப்பிரிக்கா தேசத்துல அநேக பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நொடி சப்பானி, நடக்க முடியாம, வீல் சேர், கேன்சர், எல்லாமே விதவிதமான வியாதி எல்லாம் கொண்டு வருவாங்க. அது அவருடைய ஹீலிங் என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ் ஹீலிங். நீங்க கை வச்சு ஜெப தேவையில்லை. நான் பார்த்துருக்கிறேன் அவங்க மீட்டிங் நல்லா. அப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே லோரி அந்த புக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். லோரி, பெரிய லோரி வரும். லோரியில கம்பு, கிளச்சஸ், வீல் சேர் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு எடுத்துட்டு போவோம். அற்புதம் ஒரு ஈவு தெரியுமா? ஒரு கிஃப்ட். ஆனா 9 கிஃப்ட்ல ஒரு கிஃப்ட் மிரிக்கல் ஹீலிங். அவருக்கு அது உங்களுக்கு கடவுள் சில டைம்ல கொடுப்பாரு. ஆனா அது கொடுத்த மனுஷன் நீங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க 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 உங்களுக்கு பெருமை வரும். நான் தான் எப்படி ஜெபிச்சேன். சில பேர் சொல்லியிருக்காரு கேட்டீங்களா? இந்த சரி அம்மா பிள்ளை இல்லாம இருந்தாங்க, போன வருஷம் நான் ஜெபிச்சேன், இப்போ பிள்ளை இருக்கு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த உங்களோட லைஃப்ல எந்த காரியத்தை கடவுள் செய்தாரோ, என்ன செய்தாரோ, கடவுளுக்கு அந்த மகிமை கொடுக்கும். 2 பேர் இறந்துட்டாங்க. நான் சொல்றேன், அமெரிக்கா தேசத்துல அவருக்கு அவரோட சாட்சி, அவரோட அற்புதம் அடையாளம் நீங்க பார்த்தா பயந்துருப்பீங்க. கேன்சர் இன்ஸ்டன்டா, கேன்சர் நோய் இன்ஸ்டன்டா ஹீலிங். அந்த படம் அப்புறம் இப்போ ஜெபிப்பாரு. அந்த பிறகு கேன்சர் அவன் உடம்புல எப்படி கேன்சர் இருந்துச்சு காமிப்பாங்க. ஆனா அவரு நாளைக்கு அவரோட பிறந்த நாள், இன்னைக்கு ராத்திரில அவர் 58 years old. அமெரிக்கா தேசத்துல. இந்தியாவில் நீங்க நியூஸ் பேப்பர்ல படித்திருக்கீங்க. 48 வயசுல அவர் மலேசியால வேணும் அவர் பேர். ஆனா திடீர்னு இறந்துட்டாரு. அந்த யாருக்கு அந்த கிஃப்ட் கடவுள் அவர் மகிமைக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளுக்கு நீங்க அந்த மகிமை கொடுக்கலாட்டி உங்களுக்கு ஆகும். அப்போ இவங்க பாருங்க சொல்றாங்க, எப்படி உங்க வாழ்க்கையை ஒரு அற்புதம் செஞ்சனால எனக்கு என்ன பரலோகம் வேணும் போக முடியாது.
போக முடியாது. அப்புறம் அநேக அற்புதம் செய்தோம், போக முடியாது. யார் போவாங்க? யார் போவாங்க? 24 படியா. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே, அப்போ கேளுங்க, தேவ வசனம், இந்த வசனத்தை நீங்க கேட்கிறீங்க, என்ன சொல்றதுக்கு? அந்த வசன பிரகாரம் நீங்க கேட்கணும், வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கணும், வசன பிரகாரம் நீங்க என்ன செய்யணும்? அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போ வேற என்ன ஆகும்? அந்த வசனம் நீங்க, இந்த வசனம் உண்மையாக என்ன தெரியுங்களா? இவரு பேர் என்ன, டி மோகன், அவரு பைபிள் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த வீடியோ காமிச்சாரு. இந்த பைபிள் வந்து உங்களுக்கு ஆகாரம் சொன்னார். எத்தனை பேருக்கு பார்த்துருக்கேன் தெரியாது. நான் வெரி ஒரு வீடியோ பார்த்தபடி திரும்பி பார்ப்பேன். அப்போ வசனம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, எதுக்கு வசனம்? வசன பிரகாரம் ஜீவிக்கணும். வசனம் வந்து உங்களுக்கு ஆதாரம். ஓகே, நீ ஓகே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் படியா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. ஞானப்பால் மேல வாஞ்சியா இருங்க. அது வந்து நம்மளுக்கு ஆகாரம். அப்புறம் 2வது எழுதிக்கொள்ளுங்க, ஏன்னா we have to change our life. ஓகே, 2வது வந்து இதுக்கு எழுதிக்கொள்ளுங்க. யோவான் புஸ்தகம் படிக்கிறீங்களா? நான் சொல்றேன். யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனம். நானே ஜீவ அப்பம், I am the bread of life. ஓகே, அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது 2 ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நீங்க வளரும்படிக்கு, இப்போதான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், உங்க வாழ்க்கையில யார் வளரணும்? உள்ளான மனுஷன். ஓகே, வெரி குட். ஓகே, 3 பேர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க எழுதிட்டு. ஓகே, எபிசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் உள்ளான மனுஷன். அப்புறம் எபிசியர் 3:17. அப்படி யார் அந்த எபிசியர் யார் குறிக்குது? இயேசு குறிக்குது. விசுவாசத்தோட இயேசு இங்க இருக்கிறாரு, உங்க உள்ளத்துல இருக்கிறாரு. அப்போ இதுதான் எல்வின் படிக்கணும். 1 John chapter 3 verse 9. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யார். ஓகே, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஓகே, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதுதாங்க பாத்தீங்களா? அப்போ வித்து யார் வளரணும்? உங்க உள்ள வித்து இருக்கு, என்ன இருக்கு? அப்போ யார் இருக்கு? இயேசு இருக்கு. அப்புறம் உள்ளான மனுஷன் இருக்கு. வித்து ஒரு சீடா பாருங்க, எந்த விதை நீங்க எடுங்க, சராசரியும் விதை. அந்த விதை ஏன் வளருது? நீங்க முளைச்ச உடனே மண்ணு நோண்டி நீங்க புதைச்ச உடனே தண்ணி ஊத்த உடனே அது வளருது. என்ன வளருது? பைக்கண்டா இல்லாட்டி விதை. அப்போ நீ நானே அந்த வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது அந்த விதை வளருது. தெரியுதா? உங்க வாழ்க்கையில அந்த விதை வளருது. ஆண்டவர் இயேசு வளருது அங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், பிசாசு இந்த ஒரு காரியத்துல உங்களை என்னைய என்ன செய்யறாரு? அந்த வசனத்தை பதிச்சு வசன பிரகாரம் ஜீவிக்காம நம்மளை அடிமையா வச்சிருக்கிறார். அடிமையா வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஓசியா புஸ்தகம் 8:12 சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர்களுக்கு மகத்துவமான எழுதினேன். மகத்துவம், கிரேட் திங்ஸ். அவங்க என்ன செஞ்சாங்க? அற்பமாயினாங்க.
அற்பமா எண்ணினாங்க. 2 கூட்டம். ஒரு கூட்டம் காலை எந்திரிச்ச உடனே பிள்ளைங்கள் பிள்ளைகள் பத்தி எழுதப்பட்டிருக்கு. பெரிய ஆட்கள் பத்தி நாம தியானிப்போம். அப்போ பெரிய ஆட்களுக்கு அது ஒரு ஆகாரம். அப்போ அது மட்டும் இல்லை. நான் இருக்கிறேன் பாருங்க, பெற்றோர்களுக்கு கடவுள் எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறார்? வாங்க, உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7. டியூட்டரோனமி, உபாகமம் 6, 5, 6, 7. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அப்பா அம்மா அவர்களுக்கு முதலாவது நீ முழு இருதயத்துல முழு பலத்தோட முழு நீங்க கடவுள் நேசிக்கணும். அடுத்தது இன்று நான் கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளில் இருதயத்தில் இருக்க கடவுளே. உங்க பெற்றோர்கள் கேளுங்க, இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருக்கணும். அப்பா அம்மா கேளுங்க. 2 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் மறக்காம உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அவருக்கு ஆகாரம். இந்தியா தேசத்துல சில வீட்டுல இந்தியா தேசத்துல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. போய் பைபிள் படி, இந்த சாப்டர் படி, இந்த மனுஷன் இந்த மெமரைஸ் பண்ணிட்டு அப்படிதான் பைபிள் கொடுப்பாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா? ஹேண்ட்போனு, பொம்மை இதுதான் கொடுக்குறாங்க. பாருங்க, பிள்ளைகள் கையில் இப்போ என்ன இருக்கு? நீங்க பாருங்க, பிள்ளைகள் என்ன வச்சிருக்காங்க கையில. இதுதாங்க நம்ம we have to change our life. அப்போ பிள்ளைகள் நேர்மையா கடவுள் பயந்து இருக்கிறோம்னா அவங்களுக்கு வேற வசனத்தை நம்ம போதிக்கணும். நம்ம 5 வயசுல he can remember 5 scriptures he can remember. முதல் காரியத்தை அவங்க தான் இம்பார்ட்டன்ட். அவங்க தான் ரொம்ப டைம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க பேர் வெஸ்லி சூசன். அவர் பெரிய ஒரு ஊழியக்காரன். ஆனா அவங்களுக்கு எத்தனை பிள்ளை தெரியுங்களா? 19 பிள்ளை. எப்படி அவருடைய கணவர் பாஸ்டர். அவர் இங்க அங்க ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஊழியம் தான். மனைவி தான் அந்த 19 பிள்ளை சொல்லி கொடுத்து அநேக பேர் பெரிய பெரிய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அம்மா ஒரு சைன் இருக்கு. அம்மா ஒரு வீட்டுல ஒரு வெள்ளை துணி வச்சிருக்கிறாங்க. அவங்க கூப்பிட மாட்டாங்க. அது வெள்ளை துணி எடுத்துட்டு இங்க அவங்க இந்த ஒரு இங்கிலீஷ் மேக்சின்ல படிச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. வா கூப்பிட மாட்டாங்க. ஒரு துணி எடுத்து தலையில போட்டுருவாங்க. தலையில போட்ட உடனே அவங்க பிள்ளைங்களுக்கு அம்மா அம்மா எடி கூப்பிடுறாங்க ஜபத்துக்கு. அப்படியே காலை எழுந்திரிச்சோடனே அந்த 19 பிள்ளை வச்சு நடத்துறாங்க. இப்போ பெற்றோர்களை நான் சொல்றேன், வெரி சேட். 2 பிள்ளை 1 பிள்ளை நம்ம பார்க்க முடியாம இருக்கிறோம். நேரம் இல்லை நம்ம ஆனா தயவு செய்து இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை. நம்ம பிள்ளைங்கள் இன்னைக்கு ஒரு அந்த காலத்துல அப்பா பிள்ளைகள் அடிப்பாரு. இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ காமிக்கிற, நீங்க வீட்டுல பந்தல காமிக்கிற அப்பாக்கு பிள்ளைகள் அடிக்கிறாங்க. அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, பாக்ஸிங் மேட்ச் இப்படி அடிக்கிறாரு, இப்படி குத்துறாரு. ஏன்னா அப்பா காசு கொடுக்கல. அப்போ நம்ம குடும்பம் அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு ஓவாஸ் சொல்லி கொடுங்க, வசனத்தை உட்காந்து சொல்றீங்க. பிள்ளை ஆரம்பத்தில் நொட்டியா இருப்பாங்க. சீவன் சரண் எப்படியா நொட்டியா இருந்தாங்க? தண்ணி சின்ன வயசுல தண்ணி ஓட்டு. இப்போ தினம் அண்ணன் தண்ணி இன்னும் இவங்க. அப்போ பிள்ளைகள் பத்தி முடிச்சுக்கல. அப்போ தேவ வசனம். அப்போ தேவ வசனம் பாருங்க. அப்போ என்ன
மகத்துவங்கள் சில பேர் வந்து நேரம் இல்லைங்க வசனம் படிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன நம்ம கேட்டோம்? ஜீவ அப்பம். அப்போ கேளுங்க, நீங்க அந்த வசனம் நான் சொல்றவங்களுக்கு உங்க வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்றேன். அந்த வசனத்து பிரகாரம் நீங்க அனுதினமும் அந்த வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கை மாறும். பாஸ்டர் சொன்னார் இல்ல, உங்க வாழ்க்கை மாறும். என்ன மாறும்னா நீங்க வாங்க, உங்களுக்கு கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். Chapter 13 verse 11. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல் பேசினேன். ஓகே. குழந்தை போல் சிந்தித்தேன். ஓகே. குழந்தை போல் யோசித்தேன். ஓகே. நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். பாத்தீங்களா? நீங்க மூஞ்சிய பாருங்க. See, நீங்க don't have to force yourself to நம்பர் வாங்க மாட்டேன். நீ don't force yourself. இங்க வளர 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 ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து எத்தனை 1000 வெள்ளி 7000 வெள்ளி நான் செலவு பண்ணிட்டேன் நம்பர் வாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கஷ்டமா பார்க்க நான் கொடுத்த பிறகு இப்போ நான் நம்பர் வாங்குறது இல்லை, அது பக்கம் போறது இல்லை. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னா சிகரெட் பழக்கம், கெட்ட வார்த்தை, அது ஆட்டோமேட்டிக்கா மாறும். எப்படின்னா யார் போல நீங்க வாழ்றீங்க? இயேசு போல நீங்க வாழ்றீங்க. பவுல் சொல்றாரு, நான் குழந்தையா இருக்க அந்த பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, திருடுறது, பொய் சொல்றது எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க வளர 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 பவுல் சொல்றாரு, நானு இந்த குழந்தை காரியங்கள்லாம் கிவ் அப். அப்புறம் நாளைக்கு நாள் நீங்க இயேசு போல நீங்க வாழணும். பாத்தீங்களா? அப்போ இயேசு பாருங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்ச, when he appears we shall be like him. அப்போ இப்போ வந்து உங்க வாழ்க்கை மாறலாட்டி something is wrong. I don't worry. நான் எத்தனை 1000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நான் அனுதினமும் நான் தியானிச்சேன். எந்த ஏரியா என் வாழ்க்கை மாறல, ஆண்டவரே நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஏரியால என் வாழ்க்கை ஒன்று மாறல, உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவர் சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நாள் போன பிறகு அந்த இயேசுவை போல என் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் பண்ணும். அப்போ அவர் வரும்போது நம்ம அவரை போல இருப்போம். யாரு வந்து கண்மலை மேலே அந்த வீடு கட்டுறாங்க, கண்மலை மேலே நீ வீடு கட்டும் போது அந்த வசன பிரகாரம் நீங்க ஒரு வசனம் இருக்கு, எழுதிக்கொள்ளுங்க. James chapter 1 verse 22. வசனத்தை கேட்கிறவர் மட்டும் இல்ல, அப்படியே நீங்க செய்யணும். ஓகே. ஓகே, நான் முடிச்சிடுமா? சரி, நாங்கள் 7வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவாங்க. ஏழு 25 பாருங்க. 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஓகே, பாத்தீங்க, என் மூஞ்சிய பாருங்க. சொல்றாங்க, ஐயோ யோபு வாழ்க்கையில நீங்க பாருங்க, நீங்க ஓடி போயிருக்கீங்க. உண்மை சொல்றேன், நான் இருந்தா ஓடி போயிருப்போம். என்னங்க 10 பிள்ளை எழுதி போச்சு. அவன் வாழ்க்கையில சாரி எல்லாம் நீங்க வந்தீங்களா கூட்டத்துக்கு? இங்க எல்லாம் வந்து கேட்டீங்க என்ன? அப்புறம் புள்ள சொத்து எல்லாம் அவரு எல்லாம் போயிடுச்சு. என்னன்னா அவரு ருசித்து இருக்கிறாரு. என்ன சொன்ன? 2 வார்த்தை சொன்னாரு, என் மேய்ப்போர் உயிரோட இருக்கிறாரு. சோ உங்களுக்கு என்னைக்கு நம்ம சோதனையில ஒண்ணு போல ஆனா சோதனை வந்துகிட்டே இருக்கு. எப்படி கிறிஸ்டியன் இப்போ இந்தியாவில் வந்து
நீ மீட்டிங்கில் ஆண்களுக்கு கை வச்சு ஜெபிக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கை வச்சு ஜெபிச்சா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியா தேசத்தில் ரொம்ப பயங்கரமான சட்டம் கொண்டு வர்றாங்க இந்த கிறிஸ்டியானிட்டி பற்றி. அப்போ யோகு பாருங்க நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட், யோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன காசிப் பண்றாங்க. இவரு உள்ள செத்து போயிடுச்சு, சொத்து எல்லாம் போயிடுச்சு, இவரு ஏதாவது ரகசிய பாவம் செஞ்சிருப்பாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு தெரியுங்களா? அவருக்கு தெரியல கடவுளுக்கு அவருக்கு என்ன நடக்குது. அவர் வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவருடைய கொன்று விட்டா கூட அவர் நெவர் லிவிங், அவர் செத்தா சாவுது, எங்க இயேசுக்காக நான் ஜீவிக்க சொல்லிட்டு உண்மையா இருந்தாரு. அப்போ கடைசியில் நம்ம என்ன பார்த்தோம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க கடமைக்காக பைபிள் படிக்காதீங்க, கடமைக்காக தியானிங்க. எத்தனை பேர் அந்த வசனத்தை எத்தனை வாட்டி படிச்சீங்க? யாராவது 5-6 வாட்டி படிச்சீங்களா? இரவும் பகல் நீங்க தியானிக்கணும். இந்த உண்மை சொல்றேன், இந்த வசனம், இந்த ராஜாவோட வசனம் 10 வாட்டி நான் படித்தேன். ராத்திரியில பார்த்து என்ன நடந்திருக்கும், ஏன் இவரு கடவுளுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அந்த ஆசாரி வந்து 2வது ஐக்கியம். நம்ம காலையில தேவன் கூட ஐக்கியம் நீங்க கொள்ளணும். கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்கிறான்னா, சும்மா உட்காந்து பாட்டு பாட்டு ஓகே பினிஷ். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன் ஆதாம் தேவர் காலையில ஆண்டவர் கொளிச்சியான நேரத்தில் இறங்கி வந்து, ஏன் ஆண்டவருக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை தான் இங்கதான் கட்டி கொண்டிருக்கிறாரு. அவரும் உங்கள்கிட்ட ஐக்கியம் கொள்வதற்காக காலையில வந்தார். ஆனா பிசாசு நம்மளை விட மாட்டாரு. காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? 3 காரியத்தை பாஸ்டர் ஏப்ரஹாம் சொல்லி கொடுத்தாரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே. காலை எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யுங்க? முதலாவது ஜெபிங்க, 2வது வசனத்தை படிங்க, 3வது தேவனை ஆராதிங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னே. அந்த வீடியோ 2 வாட்டி நம்ம சபையில பேர் மண்டையில் ஏறணும்னு இருக்கு. நம்மளுக்கு ஏறாம இருக்கு. எப்படி நீங்க உங்க ஆதிக்கம் உங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு உங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி இருக்குங்களா? இல்லாட்டி உங்க வாழ்க்கை போல் சொன்ன மாதிரி அநேக காரியங்கள் நான் விட்டுட்டேன், நாளைக்கு விடுவேன், அநேக கடவுள் விட வைப்பாரு. அவர் என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர் கூட வளர அதுக்கு உங்க ஆசை வராது. உங்க எதிர்களை பார்த்து ஜூடாஸ் அப்படியே காட்டி கொடுத்தாரு. யாரு? இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இயேசு அப்படி எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? நண்பனே கூப்பிட்டாரு. யாரு? எதிரியே. நீங்க அவர் உங்க காட்டி கொடுத்தாரு, நான் போய் நண்பனை கொடுத்து துரோகி என்ன சொல்லுங்க? துரோகி. ஆனா பாருங்க, ஜென்வின் லவ் யாருக்கு? ஜூடாஸ்க்கு. அப்போ சரி, 20 படிச்சிட்டியா? 20 படி. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினான். புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஓகே. அப்போ அந்த ராஜா எந்த அவர் வீடு கட்டினாரு? ராஜா ஏன் வீட்டு போயிட்டாரு? மண்ணு மேல கட்டினாரு. அவர் வசனங்கள் கேட்டாரு. ராஜா கேட்க வசனங்கள் கேட்டாரு, அப்படி ஜீவிக்கல. அப்புறம் வீடு இங்க கட்டிருந்தாரு மண்ணு மேல. ஆசாரி ஏன் பரலோகத்துக்கு போனாரு? அவர் வசனத்தை கேட்டாரு, வசன பிரகாரம் ஜீவித்தாரு. அவரு அவன் வீடு கண்மலை மேல் கட்டினார். பாருங்க, 2 கூட்டம் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எத்தனை 1000 பேர் நோவா காலத்தில் இருந்தாங்க. 1000 பேர். உண்மையாக எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க? 8 எல்லாரும் சபையில் இருந்திருப்பாங்க. நான் கிறிஸ்தவன். ஆனா
இவரோட வாழ்க்கையை பாருங்க. நோவா குடும்பத்தை வாழ்க்கை கொஞ்சம் நீங்க பாருங்க. எந்த நேரமும் தேவனோட சஞ்சரித்து, அது வெரி குட் சைன். அப்போ நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் வைங்க. பிள்ளை எவ்வளோ சின்ன பிள்ளை இருந்தா கூட மௌன்சி லாசர் சொல்லி கொடுத்தாரு. 5 மாசம் குழந்தை இருந்தா கூட பரவாயில்ல, சைக்கிளில் வச்சுட்டு ஜபிங்க, அந்த பிள்ளை கேட்கட்டும் சொல்லி கொடுத்தாரு. சின்ன பிள்ளை தூங்கணும் போய் தொட்டில போட்டுட்டு வர்றாங்க அம்மாமார்கள். அந்த காலத்தில் சும்மா போடுவாங்க. எஸ்டேட்ல பார்த்தீங்களா பிள்ளைங்க, ஐயோ தொட்டில அது எல்லாம் தொட்டிங்களா, அது கை தொங்கிக்கிட்டே பஸ்ஸில் நான் பார்த்துருக்கிறேன். நான் போயிருக்கோமோ தெரியாது, அம்மா அப்பா அனுப்பியிருக்காங்க தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு ஸ்பெஷல் கோட் நமக்கு நல்ல திங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ டுடே என்ன நான் கேட்டேன்னா வசனம் பாருங்க. அடிக்கடி மோகன் சொல்றாரு, இந்த வசனத்தை 4 வருஷத்துல கழித்து முடிச்சுங்க. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் ஒரு வாட்டி நான் படிச்சு முடிச்சுட்ட பாஸ்தா கை கொடுக்குங்க. அப்படின்னா நம்ம இப்போ நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, என்ன கஷ்டம் சொல்லுங்க, என்ன கஷ்டம் ஜெபிக்கிறது படிக்கிறது. ஆனால் அவங்களை பிசாச விட மாட்டாங்க. நீ படிச்சா என்ன, நீ படிக்க பிசாசுக்கு ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? நீ வளராம இருந்தா அவருக்கு நல்லது. பேதுரு ஓடி போயிட்டாரு. ஆண்டோட கொண்டு வந்த உடனே நல்லா சொல்லி கொடுத்தாரு, இப்படி செய் நல்லா வாழ்ந்த உடனே ஒரு மனுஷன் எத்தனை 1000 ஆத்ம ஆதாயம் பண்ணாரு? 3000 பேர். நம்ம சபையில சத்து அட மோசமான நிலைமையில இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நம்ம வேஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேஷம் வேற சும்மா போயிட்டு வந்துட்டு சும்மா பாட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு இந்த வசனம் எனக்கு ஞானப்பால், இந்த வசனம் எனக்கு அப்பம். இது நீங்க சாப்பிட்டா புள்ள நீங்க டாய்ஸ் வாங்கி கொடுத்துங்க, பொம்மை வாங்கி கொடுத்துங்க, என்னென்ன கொடுத்துங்க, வளர மாட்டாங்க. பால் கொடுங்க, அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா வளரும். நீங்க கடவுள் நல்ல பணம் கொடுக்கலாம், உத்தியோகம் செய்யலாம், அற்புதம் செய்யலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வளர முடியாது. இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம். காலை எழுந்திரிச்சோன்னே முட்டி பொட்டி ஜபிச்சு வசனத்தை நான் இப்பதான் செய்யுது. நம்ம 2 பேரும் காலை எழுந்திரிச்சோன்னே டிவோஷன் அப்புறம் இது அது படிச்சுட்டு அப்போ நித்தியமா நீங்க வாழ போறீங்க. அப்போ எவ்வளோ சீரியஸா நம்ம இருக்கணும் சொல்லுங்க. நித்தியமா forever you're going to be heaven. அப்போ எவ்வளோ தியாகமா வசனம் படிச்சு ஜபிச்சு எவ்வளோ கடவுளுக்கு எவ்வளோ உண்மையா இருக்கும். ஆனா யோகோ என்ன நடந்தா கூட என்ன அவசரம் தொன்று விட்டா கூட அவர் நம்பிக்கையா இருக்க சோதனையில வெளியே வந்தார். அப்போ நம்ம சோதனைக்குள்ள ஒன்று போல அந்த சோதனை வருது. அந்த சோதனையில் நம்ம மேற்கொள்றதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் தேவை. அப்போ நம்ம எப்படி ஜீவிக்கணும்னா வசனத்துக்கு முதல்ல கண்களை மூடி நம்ம செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord.